குட் மார்னிங் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அனு, ஸ்ருதி புதுசா வந்திருக்கிறதுனால உன் வேலை எல்லாத்தையும் அவளுக்கு கத்துக் கொடு. தப்பு செஞ்சா கரெக்ட் பண்ணு. இப்போ இங்க இருக்கிற வேலை எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு போயிட்டேன்னா அப்புறம் இவளுக்கு எதுவும் தெரியலன்னா நான் தான் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கும். என் டைமும் வேஸ்ட் ஆயிடும். ஓகே ஓகே சார். பாஸ் எம்சிஹெச் லெட்டர் டிக்டேட் பண்ணுவாரு, எழுதிக்கோ. அனு, 2 காஃபி சொல்லு. உன் புத்திசாலி தந்த பார்த்தா என் போஸ்ட் பிடிக்கிற போல இருக்க. எது செக்ரட்டரி போஸ்ட் வாங்கிட்டு டிரைவர் போஸ்ட் கொடுப்பாரா? ஓகே சார். Shruti, take this letter down. Yes sir. To the Municipal Commissioner of Chennai. Dear sir, this is regarding the notice sent by you dated 12/8/2006. GK Constructions has already submitted. What is this? பாஸ். பாஸ் தான். பாஸ் கஷ்டப்பட்டு தொண்டை கிழிய லெட்டர் டிக்டேட் பண்றாரு, நீ அவர ஃபேஸ் டிராயிங் பண்றியா? நெயில் பாலிஷ் பாத்துக்கிட்டு வேற டைம் பாஸ் பண்றியா? ஏன் லெட்டர் எழுதல? நம்ம பாஸ் பாஸ்டர் சொல்றது எழுதுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக எழுதாம பிரெயின்ல ஸ்டோர் பண்ணிப்பியா? இல்ல, இந்த வாய்ஸ் ரெக்கார்டர்ல ஸ்டோர் பண்ண. இதுல அவர் சொன்னது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இத கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ண ஆல்சிட்டஸ் பிரிண்ட் அவுட் வரும். அக்கா, பாஸ் ஏன் இப்படி சிரிக்கிறாரு? பாரு ஸ்ருதி, அனுக்கு தெரியாத பல லேட்டஸ்ட் டெக்னிக்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். என்னக்கா, என்ன கொன்னுடுவியா? ஏய் இல்ல, நீ கொரட்டை விட்டியா? அதான். இந்த பாருமா, என் பேர் கோயஞ்சாமி, என் சொந்த ஊர் கொட்டாம்பட்டி. நான் கீழ்பேட்ல தான் குடியிருக்கேன். அப்படியா? எனக்கு மூச்சு திணறல், ஆஸ்மா, இருமல், சளி எல்லா வியாதியும் இருக்கு. அப்படியா? ஆமா. இந்த எல்லாத்தையோட சேர்ந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நான் அப்படியே போய் சேர்ந்துருவேன். சந்தோஷம். இத பாரு, நான் வந்தது உன் பர்மிஷனை கேட்டு சாகுறதுக்காக இல்ல. இந்த நடுராத்திரி வேலையில இப்படி டிவி சவுண்ட் அதிகமா வச்சு எங்களை கொண்டு போட்டாதன்னு நான் சொல்லிட்டு சாகலான்னு அங்க வந்தேன். சொல்லிட்டீங்கல்ல, போய் சாவுங்க. ஏய் இத பார், என்ன பார்த்தா நான் வீக்கா இருக்கிறேன்னு மட்டும் நினைச்சிராத. எனக்கு மட்டும் கோவம் வந்ததுன்னா அவ்வளவுதான். ஏய், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னன்னா 4 அடி இருக்க மாட்டா கொள்ள கத்திரிக்காணி. எங்க டோர தட்டி எங்களையே திட்டிட்டு இருக்கியா? ஆமா ஸ்ருதி சுமாரு. சாரி அங்கிள். அது பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். உன்ன மாதிரி அடங்காப்படாரியா இருக்க கூடாது. என்னையும் அடங்காப்படாரின்னு சொன்ன? நார் பிச்சு போட்ட தேங்காய் மூஞ்சி நீ. ஸ்ருதி தப்பு. சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா, மன்னிச்சிடுங்க அங்கிள். அது பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். நீ இருக்கிய எப்ப பார்த்தாலும் சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிய. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் ப்ளீஸ். அது ஒன்ன சொல்லலாமா, உன்னை கொண்டு வந்து வச்ச அந்த ஜிகேவை சொல்லணும். நான் சொல்றேன், கேவலப்படுத்துறேன். 4 பேருக்கு நடுவுல அவனை நிக்க வச்சு நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேக்குறேன். ஐயே, பொண்ணுனா இப்படி இருக்கவே கூடாது. பரந்தாடா கோவிசாமி, இது உனக்கு தேவையாடா? என்னக்கா, நம்மள திட்டும் போது பேசாம இருந்துட்டு பாஸ பத்தி ஒரு வார்த்தை சொன்னதும் அப்படியே அரைஞ்சிட்டா. என்னக்கா லவ்வா? அக்கா, லவ் பண்ணா என்கிட்ட சொல்லிடு, உனக்கு தான் சேஃப். இல்லனா நான் ட்ரை பண்ணிட்டு போறேன். உதப்ப, நான் சீனியர், நீ ஜூனியர். ஆனா பாஸ்க்கு நம்ம 2 பேரும் வெரி நியர். வாட்? See my dear, நம்ம பாஸ லவ் பண்ண தப்பு இல்ல. அவ்வளவு அழகானவ. நேத்து வெயில்ல சொன்னீங்க, நீங்க மழைன்னு சொல்றீங்க. when are you going to finish? இன்னைக்கே முடிச்சிடலாம் சார். அக்கா, லேப்டாப் இங்க இருக்கு. எனக்கு தெரியும். இப்படி வெச்சக்கண்ணு வாங்காம பாக்குறதுக்கு பதிலா பாஸ லவ் பண்ணேன்னு ஒத்துக்கலாம்ல? வேலை செய்யும் போது பைத்தியக்காரத்தனமா பேசக்கூடாது. போ. Come on girls. ஏய், இப்படி சார், ஏதோ டிக்டேட் பண்றேன்னு. அனு, வாழ்க்கையில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ உடனே பிடிச்சுக்கணும். மறுபடியும் அது கிடைக்காது. வா. எங்க போயிருப்பாங்க? அக்கா, என்ன தேடிட்டு இருக்கீங்க? பாஸ் வந்துட்டாருன்னு பார்த்தேன். ஹை ஹை, உனக்கு என்ன பத்தி தான் டென்ஷனே தவிர பாஸ் மேல அட்டென்ஷன் இல்ல.
இருந்தாலும் பாஸோட கார்ல உட்கார்ந்து போய் எவ்வளவு லைஃப் என்ஜாய் பண்ணிருப்ப. அப்படி நீ என்ன என்ஜாய் பண்ண? என்னன்னு சொல்ற? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? கார் ஸ்பீட் 90, என் பாடி டெம்பரேச்சர் 91. கார் ஸ்பீட் 100, என் பாடி டெம்பரேச்சர் 101. கார் ஸ்பீட் 120, என் பாடி டெம்பரேச்சர். தெர்மோமீட்டர் உடைஞ்சு போயிடும். ஒவ்வொரு டர்னிங்லயும் ஒவ்வொரு டைப்பான டச்சிங். ரோட்ல வேணா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கானா, பாஸோட ஸ்பீடுக்கு சுத்தமா பிரேக்கே இல்லக்கா. ஸ்ருதி, சார். கம் டு மை கேபின் இமிடியட்லி. எஸ் சார். பாத்தியா, இப்பதான் கார்ல போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள ரூம்க்கு கூப்பிடுறாரு. உன் டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு. எஸ் சார். யா, இந்த ஃபைலை நீ வெரிஃபை பண்ணிட்டு அனுப்பிடு. ஓகே சார். சாரி சார். ஏய், என்னாச்சு? ஓகே ஓகே ஓகே, கூல். நான் எடுத்துக்கிறேன் நான் சார். எடுக்கிறேன். பரவாயில்ல. இரு. One minute. Wait. Hey, hey. ஸ்ருதி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஸ்ருதி, என்னாச்சு ஸ்ருதி? சார், நீங்களா? வாங்க உட்காருங்க சார். எனக்கு உன்னோட மக வேணும். சார், பயப்படாத. 20 வருஷமா எங்கிட்ட தானே வேலை பார்த்துட்டு இருக்க. என்ன பத்தி உனக்கு தெரியாதா? எனக்கு MBA படிச்ச உன் பொண்ணு வேணும். நல்ல பெரிய வேலை ஒண்ணு தரலான்னு தான். வேண்டாமா? நம்ம ஆபீஸ்ல வேலை எதுவும் இல்லையே சார். GK ஆபீஸ்ல உன் பொண்ணு அங்க வேலை செஞ்சு GKவோட பிசினஸ் சீக்ரெட்ஸை எனக்கு லீக் பண்ணும். சார், நான் எவ்வளவு விசுவாசமா உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதே அளவு என் பொண்ணு இன்னொருத்தர்கிட்ட நம்பிக்கையா தான் சார் இருப்பா. ஏமாத்துறது எங்க ரத்தத்திலே இல்ல சார். ராமூர்த்தி, எனக்காக இத கூட செய்ய மாட்டியா? உங்களுக்காக உயிரே கொடுக்குறேன் சார். ஆனா இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். சரி, நல்லா யோசிச்சுக்கோ. நீங்க தான் ராமூர்த்தியா? ஆமா. உங்களை கைது பண்றோம். எதுக்கு? SRK கம்பெனில நீங்க 10 லட்சம் ரூபாய் சுருட்டிட்டீங்கன்னு உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. வாங்க. சார், எங்க அம்மா அநியாயமா கேஸ்ல மாட்டி விட்டுருக்காங்க. நீங்க தான் அவரை எப்படியாவது காப்பாத்தணும் ப்ளீஸ். GKவை கவுக்க எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் நீதான். அந்த GK கிட்ட இருக்கிற ஏர்போர்ட் டெண்டர் ஃபைல நீ கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சாதான் உன் அப்பா வெளியே வருவாரு. இல்லனா உங்க அப்பாவோட கதி அதோ கதிதான்.